வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது அப்படின்னா என்ன? ஆதலால் அப்படின்றது இந்த வசனம் துவக்கத்திலேயே ஆதலால் அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எழுதும் போது அங்கே ஆதலால் அப்படின்னு சொன்னா அசீரிய பேரரசு இந்த எருசலேம், இந்த யூதேயாவையும் இந்த இஸ்ரவேலையும் பிடிக்க வேண்டும், சிறை பிடிக்க வேண்டும் சொல்லி வராங்க. அப்படி அவர்கள் வரும்போது இந்த யூதேயாவும் இந்த எருசலேமும் சேர்த்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, எகிப்து கிட்ட போய் அடைக்கலம் கேட்கிறாங்க. எகிப்து கிட்ட அடைக்கலம் கேட்கறதுனால அங்க ஏசாயா சொல்றார், நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள். அந்த வசனம் எங்க இருக்குன்னா, அதுக்கு முந்தின வசனம் 15ல இருக்கு. ஏசாயா 28:15 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில வருகிற காரியங்களில நம்ம மனுஷனை அதிகமாய் நம்பி விடுகிறோம். இதுதான் அன்றைய காலகட்டத்திலே நடந்தது. அதை குறித்து தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை செய்யாதபடிக்கு சீயோனிலே நான் ஒரு கல்லை வைக்கிறேன். அந்த கல் எப்படிப்பட்ட கல்? அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேற பெற்ற கல், அது திட அஸ்திபாரமாகிய மூளைக்கல். அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அநேக நேரத்துல நம்ம பதறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய சத்துவத்தை, பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், இங்க வாசிக்கும் போது அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரம் என்று சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் வர்றோம், அந்த சபையில உட்கார்றோம், நம்ம சபையில இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்கிறோம். கொஞ்சம் வெளியே போன உடனே அஸ்திபாரம் ஆடிடுது. ஏன் ஆடுது? வேலை இல்ல, பிரச்சனைகள் வருது. அதனால இந்த அஸ்திபாரமாகிய இயேசுவை பார்த்து என்ன ஆக போகுது? அதனால எனக்கு வேற அஸ்திபாரம் பாக்குறேன். உங்களை குறை சொல்லும்படி ஆண்டவர் இங்க பேசல, பலப்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, சீர்படுத்தும்படி ஆண்டவருடைய வார்த்தை வருது. அருமையான தெய்வ மக்களே, அவரை பார்க்கணும். அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டதான அஸ்திபாரம்? உறுதியான அஸ்திபாரம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது நாம் அந்த அஸ்திபாரத்தை பார்க்கணும். அந்த அஸ்திபாரத்துக்கு பல விதமான சோதனைகள் வந்தது. அந்த அஸ்திபாரத்தை பார்க்கும்போது அது பரீட்சிக்கப்பட்ட கல். பரீட்சிக்கப்பட்ட கல். இயேசுவானவருக்கு பல சோதனைகள் வந்துச்சு. நீங்க நினைக்கலாம், இந்த ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, இந்த ஆண்டவர்கிட்ட வந்தாதான் எல்லாமே நடக்கும். அவருக்கு பரிசோதனை இருந்துச்சு. அவரு பரீட்சிக்கப்பட்ட கல். நல்லா கவனிங்க, 2 விதமான சோதனை வரும். ஒண்ணு, ஒரு மனுஷனுக்குள்ளேயே உருவாகிற காரியம், அது ஒரு மனுஷனை ஈஸியா அழிச்சிடும். இன்னொரு காரியம், ஒரு மனுஷனுக்கு வெளியிலிருந்து வர்ற காரியம். அந்த காரியமும் ஒரு மனுஷனுக்கு அழிக்கலாம். ஆனா இந்த 2லயும் தேவ பிள்ளைங்க ஜெயம் எடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள எப்போதுமே அவர் பரிசுத்தமா இருந்தார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அதை வாசிக்கலாம். யோவான் 8:45, 46, 47.
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். இந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள் எப்போ பட்டாலும் இயேசு கிட்ட வந்து எதிர்த்து தான் நிற்பாங்க. இந்த இயேசுவை எப்போதும் பரீட்சை பார்த்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. இவ விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சோம், இவளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மோசே பிரமாணம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும். அவருக்கு வருகிற ஒரு சோதனை, அவரை வந்து பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு முறை பாத்தீங்கன்னா சதுசேயர்கள் வந்து சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு 7 பேர் புருஷனா இருந்தா பரலோகத்துல யாருக்கு அவன் மனைவியா இருப்பான்? இது தேவையா? அப்படி பரீட்சை பார்ப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு நாணயத்தை கொண்டாந்து இயேசுவின் இடத்துல கொடுத்து இது யாருடையது? இயேசுவை பரீட்சை பார்க்கறாங்க. இப்படி பல நேரங்கள்ல இயேசுவை பரீட்சை பார்க்கும்போது இயேசுவானவர் பரிசுத்த வித்தா இருந்தபடியினால அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்க ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டேன்றீங்க? எப்ப பாரு இந்த பரிசேயர்கள் எதிர்த்து நின்று கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்ட கல், ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருந்தார். அங்க பாக்குறோம் நம்ம, அவருக்கு அந்த இது மாத்திரம் இல்ல, சாத்தானால் பரீட்சை வந்துச்சு. ஏசாமிய ஒரு உயரமான மலைக்கு கொண்டு போய் வச்சுட்டு அந்த சாத்தான் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானே, உனக்கு பசியா இருக்குல்ல, இந்த இருக்கு கல்லு பாரு, இந்த கல்ல உடனே நீ அப்பமாக்கு. அநேக வேலைகளை நம்ம அதைத்தானே செய்யறோம். காசு இல்ல, காசு இல்லன்னா என்ன? லஞ்சம் வாங்கு. காசு இல்ல, காசு இல்லன்னா என்ன? எதையாவது ஒண்ணு போய் அறுத்து விடு. பிசாசு வந்து சொல்றான், ஏன்னா நீ பசியா இருக்க, நீ தாகமா இருக்க, நீ தேவையில இருக்க, இந்த கல்ல நீ உடனே அப்பமாக்கு. ஆனா ஆண்டவர் அப்பமா செய்யல. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த பிசாசு கொண்டு போய் நிக்கிறான், உப்பரியில கொண்டு போய் நின்று, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானே, நீ மேல இருந்து கீழே குதி, நீ குதித்தா உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்களே. அப்ப ஆண்டவர் உடனே குதிக்கல. அன்றைக்கு நேரத்தில் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது என்ன வாழ்க்கை மாய்த்து விடுவோம். இந்த ஜீவன் போனா பரவாயில்ல, இந்த வாழ்க்கை எதுக்கு? ஆனா ஆண்டவர் அதை செய்யல. பிசாசு மேல கொண்டு போனான், ஆனா கீழே தள்ளுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. தேவ பிள்ளைங்க ஒரு கஷ்டத்துல வரலாம், ஒரு பாடுகள்ல வரலாம், ஆனா நீ கீழே விழமாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுல ஜெயித்து காமிச்சா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராத. அநேக நேரத்துல நம்ம பரீட்சை பார்க்கிறோம். நான் உண்மைதானே தொழுது கொள்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆமா, உனக்கும் எனக்கும் தான் பாடுவார். ஏன்னா நீங்களும் நானும் தான் தேவ சாயல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சாயல்ல ஒரு பிள்ளை இருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த துன்பத்திலே நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், அந்த துன்பத்திலே நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். நம்ம பாடுறோம், ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்களும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், உலகத்தில் இருக்க மேன்மையெல்லாம் காண்பித்து நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், நான் அதெல்லாம் பணிந்து கொள்ள மாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் பணத்துக்காக பின்னால ஓடி இருக்கணும்? எத்தனை பேர் பணத்துக்காக, ஒரு காரியத்துக்காக இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த உலகம் போதும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரெல்லாம் சொல்லலாம் விரும்பல. நீங்க சுற்றி பாருங்க, நீங்க செய்தித்தாளை பாக்குறீங்க, நீங்க டெலிவிஷன் நியூஸ பாக்குறீங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்து கொண்டு ஒரு பதவிக்காக, ஒரு அதிகாரத்துக்காக, ஒரு பணத்துக்காக, இந்த உலக மேன்மைக்காக அவர்கள் எப்படியெல்லாம் போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரீட்சிக்கப்பட்ட கல்ல பாரு, பரீட்சிக்கப்பட்ட கல்ல பாரு. அல்லேலூயா. அந்த கல்ல பாக்குறவன் பதற மாட்டான், அந்த கல்ல பாக்குறவங்க அசைய மாட்டாங்க.
அல்லேலூயா. அந்த கல்லை பாக்குறவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதனையில் அகப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கடந்த வாரத்துல ஒரு சின்ன பலவீனம் எனக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட பலவீனத்துல ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அப்படி ஒரு பலவீனம் வருதோ அந்த பலவீனத்துக்கு இந்த மருந்தை சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவளாய் மாறினேன். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவங்க யாரெல்லாம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க சுகமானார்கள். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம் மூலமாக பிறரை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிறருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதனாலதான் அந்த பரீட்சிக்கப்பட்ட கல்லை ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். இரண்டாவது அந்த கல்லை பார்க்கும்போது அது விலையேற பெற்ற கல். விலையேற பெற்ற கல். இன்னைக்கு உலகத்துல எதையோ நம்ம விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ருசி பார்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த உலகத்துல கர்த்தரை காட்டிலும் பெருசு எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் நமக்கு செய்கிறாராம். ஆமென். அப்ப அந்த கல் விலையேற பெற்ற கல். இந்த உலகத்துல காணப்படுகிற அத்தனை கல்லை காட்டிலும் பாருங்க, ஆண்டவர் ஞானம். ஆண்டவர் சொல்றார், நானே புத்தி, நானே ஞானம், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அந்த ஆண்டவரானது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சிட்டு அப்படியே விற்ற மாட்டாரு. இந்த உலகம் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறோம். நீங்க வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஓப்பீரின் தங்கமும் ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடல்ல. எதற்கு ஈடல்ல? அவருடைய ஞானத்துக்கு. வாசங்க 28:28. யோபு 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். அல்லேலூயா. எதுப்பா ஞானம்? ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம். பொல்லாப்ப விற்று. ஏன்னா இந்த உலகத்துல காணப்படுகிற கோமேதகம், ஒப்பீரின் தங்கம் இதெல்லாம் ஆண்டவருக்கு ஈடாகாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க எபிரேயர் புஸ்தகம் 1-13 அதிகாரம் இருக்கு. இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா யூதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுடைய வாழ்க்கையில. நல்லா கவனிங்க. ஆண்டவர் யூதர்களை தான் தெரிந்து கொண்டார். ஆனா யூதர்கள்ல எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அந்த 5 புஸ்தகங்களை தான் வச்சுக்கிட்டாங்க, முதல் 5 பஞ்சாகமங்களை. ஆனால் ஒரு சிலர் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்துருச்சு, வேதனைகள் வந்துருச்சு, சோதனைகள் வந்துருச்சு. அதனால என்னன்னா இயேசுவை விட்டு நாங்க போறோம்னு போறாங்க. அப்படி போகும்போதுதான் எபிரேயர் புஸ்தகத்தை ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் அந்த புஸ்தகத்தை யாரு எழுதினாங்கன்னு சொல்லி அது சொல்லப்படவே இல்லை. சில நிருபங்கள் பவுல் எழுதினாருன்றாங்க, சில நிருபங்கள் பேதுரு எழுதினாருன்றாங்க, சில மத்தேயு எழுதினாரு, லூக்கா எழுதினா. ஆனால் இந்த எபிரேய புஸ்தகத்தை யார் எழுதுனா தெரியல. ஆனா அதுல 13 அதிகாரம் இருக்கு. அந்த 13 அதிகாரமும் இயேசுவை மேன்மைப்படுத்துகிறது. இயேசு தான் மேன்மையானவர். தேவதூதர்களிலும் அவர் மேலானவர். அவர் விலையேற பெற்றவர். ஆபிரகாமிலும் மேலானவர், அவர் யோசுவாவிலும் மேலானவர், அவர் மோசேயிலும் மேலானவர், எல்லா பலிகளிலும் மேலானவர், எல்லா ஆசாரியர்களிலும் மேலானவர், எல்லா போதகர்களிலும் மேலானவர், எல்லா சடங்குகளுக்கு மேலானவர், எல்லாம் மேலானவர். 13 அதிகாரமும் இயேசுவை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் விலையேற பெற்ற அவர் விலையேற பெற்ற கல். அதுதான் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அந்த விலையேற பெற்ற ஒரு கல்லை பாக்குறதுக்கு தான்ப்பா நம்ம எதேதோ நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க மீட்கப்பட்டவங்க தானே, நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க தானே. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென். கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கல்லுக்காக தான் பவுலடியார் ஓடுறார். எனக்கு லாபமாய் இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் குப்பையா என்ற, ஏன்னா அந்த ஒரு கல் எனக்கு போதும், அதுதான் ஜீவனுள்ள கல். அதையே தான் தாவீது சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்லுகிறார்? பரலோகத்துல உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டப்பா, இந்த பூலோகத்திலும் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் திரும்ப சொல்லுவேன், ஒரு மலை தட்டி கீழே விழ மாட்டோம், ஒரு கல்லு தட்டி தான் கீழே விழுவோம். ஒரு சின்ன கல்லு தட்டி தான் நம்ம கீழே விழுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில, எவ்வளவு பேர் வீடுகளை இழந்து, எவ்வளவு பேர் தன்னுடைய மகிமை இழந்து உறவின் மக்களை கத்தறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி? இந்த விலையேற பெற்ற கல்லை பார்க்கும்போது அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்டதுனால உங்களையும் என்னையும் தேவன் விலையேற பெற்றவர்களாய் சிறந்திருக்கும்படி சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே திட அஸ்திபாரமான கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 21:42-43. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல். நல்ல கவனிங்க, முதல் கல் நான் சொன்னேன் பரீட்சிக்கப்பட்ட கல். இயேசுவுக்கு பரீட்சை இருந்தது, இயேசு பரீட்சையிலே ஜெயித்தார். ஆமென். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி கண்ணீரோடு அழுது ஜெபம் செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இயேசு சொல்றார், பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்ட மரத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்றார். அப்ப இயேசு பரீட்சிக்கப்பட்ட கல். இரண்டாவது ஒரு காரியம், இயேசு விலையேற பெற்ற கல். இயேசு பேசுறார், பரிசேயர்களோடு பேசுகிறார், அங்க உள்ள மூப்பர்களோடு பேசுறார். என்ன சொல்றார் தெரியுமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே அது தலைக்கு மூலக்கல்லாயிற்று. இது எப்படி ஆச்சுன்னா கர்த்தராலே ஆயிற்று. இது சங்கீதக்காரரே சொல்லிட்டாரு 118வது சங்கீதத்துல. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நிறைவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படிப்பட்ட கல்லா? மூளைக்கல். இந்த மூளைக்கல்ன்ற போது அந்த காலத்துல பூர்வீகத்துல ஒரு சபைக்கு 17 அடி இல்லன்னா 19 அடி நல்ல கனமான ஒரு கல்லை வைப்பாங்க. 7 அடி கனமுள்ள அகலம் கனமா உள்ள ஒரு கல்ல அந்த மூளையில வைப்பாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா 2 சுவரையும் சேர்ந்து தாங்கிறதுக்கு மூளைக்கல் தேவை. அல்லேலூயா. அப்ப இந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ யூதர்கள் தள்ளிட்டாங்க. நீர் எங்களுக்கு வேண்டாம், இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் தள்ளுனனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இந்த கல்ல கர்த்தரானவர் தலைக்கு மூளைக்கல்லாய் ஆக்கினார். என்ன தெரியுமா தலைக்கு மூளைக்கல்? யாரெல்லாம் இயேசுவ வேணானாங்களோ அவருக்கு, அவர் மூலமா தான் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு. ஆமென். அல்லேலூயா. அவர்தான் நியாயம் தீர்க்க போறார். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் பணிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நீதி தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த குமாரனை வேண்டான்னு சொன்னாங்களோ, எந்த மேசியாவை யூதர்கள் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த மேசியா தான் நியாய தீர்ப்பு பண்ண போறார். ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க வந்திருக்கலாம், எங்களுக்கு ஏசெல்லாம் வேணாங்க, எனக்கு இந்த வேலை தான் வேணும், குறியா இருக்கேன், எனக்கு இந்த அற்புதம் தான் எனக்கு நடக்கணும், குறியா இருக்கேன். இங்க வருமா, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ வேணும்னாலும் வேணானாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பா. ஆமென். நீங்க என்ன செஞ்சாலும் சரி. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா எங்களை வளர்க்கும் போது சொல்லுவாரு,
ஒரு மண்புழு வாழுது, நீங்க வாழ மாட்டியா? அப்பதான் மண்புழுவையே தேவன் பராமரிக்கிறார். அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறதையே அவர் பராமரிக்கிறார். அந்த மண்புழு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு மாடு தப்ப தப்பன்னு ஓடி வந்துச்சுன்னா அந்த மண்புழு மிதிச்சு போடும். ஒரு நத்த ஸ்னேல் அது போகும். அது தடன்னு ஒரு மாடோ ஏதோ ஒண்ணு ஓடி இருந்துச்சுன்னா அதுமே மிதிப்பட்டாலும் செத்து போயிடும். அதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அதை பாதுகாக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் பாதுகாப்பாரா, பாதுகாக்க மாட்டாரா? எப்ப பாரு நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி என் குடும்பம் இருக்கும், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், தயவுசெய்து அதை விட்டுருங்க. நீங்க மீட்கப்பட்டீங்களா? ரத்தத்துல கழுவப்பட்டீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துவா. ஆமென். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செய்யுங்க. நீங்க ஒரு வேலை செய்றீங்களா, அந்த வேலையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். குழப்பத்தை வச்சு நோயை வர வைக்காதீங்க, தேவையில்லாத பதஷ்டத்தை வர வைக்காதீங்க. நல்லா கவனிங்க. இயேசுவை தள்ளிட்டாரு. இயேசுவை தள்ளினால இயேசுவுக்கு இப்ப என்ன பண்ணுனாங்க, பிதாவானவர் என்ன செஞ்சானா நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில நீங்க எனக்கு இயேசு வேணாம், எனக்கு இந்த இயேசுனால என்ன இருக்கு, இந்த இயேசுன்னு கூப்பிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க ஆண்டவரை வேண்டான்னு சொன்னீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளில நீங்க கணக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சரி, இப்ப செய்திக்கு வரும். 3 காரியங்களை பார்த்தோம். 1 பரீட்சிக்கப்பட்ட கல், 2வது விலையேறப்பட்ட கல், 3வது மூளைக்கல். இந்த கல்லை நீங்க பார்க்கும்போது, அந்த கல்லு மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது நீங்க பதற மாட்டீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பொக்கிஷம் என்னன்னா விசுவாசம் தான். ஆமென். நம்ம பொக்கிஷத்துக்கு சாவி விசுவாசம். அது மேல நம்பிக்கையா இருந்தா பதற மாட்டோம். இப்ப நான் செய்திக்கு வரேன், வாங்கிப்போம். சோதனை நேரம். சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில நமக்கு சோதனை வரும். அந்த சோதனை நேரத்துல நீங்க எதையாவது ஒண்ணு யோசித்து நீங்க ஒரு வேலை செய்யறீங்க. ஆனா வேதம் சொல்லுது நீங்க சோதனை நேரத்துல அமைதியா இருங்க. ஆமென். சோதனை நேரத்துல நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசிக்கு சோதனை வரும்போது அந்த விசுவாசி என்ன பண்ணணும்னா அமைதியா இருக்க கத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நம்ம யார விசுவாசிச்சிருக்கோம்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை நான் விசுவாசிக்கிறதுனால என் வாழ்க்கையில ஒரு சோதனை கட்டம் வரும்போது நான் பதஸ்தப்பட வேண்டாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எது மேல கட்டப்பட்டிருக்கு? கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த கற்பாறையாகிய இயேசுவின் மேல கட்டப்பட்டா வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஏன் நம்ம சோதனை நேரத்துல கவலைப்பட வேண்டாம், நீங்க அப்படியே அமைதியா இருங்கன்னு சொன்னா, அந்த வீடு எது மேல இருக்கான்? உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்க ஜீவியம், உங்க வேலை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எது மேல இருக்குன்னா கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, கற்பாறையின்மான இயேசுவின் மேல கட்டப்பட்டு இருக்குதுல்ல, அப்படின்னா என்ன? அந்த வீட்டுலயும் மழை பெய்யுது, புயல் காற்று அடிக்குது, நீர் உயருது, ஆனாலும் அந்த வீடு இடிந்து போகவில்லை. அல்லேலூயா. அப்ப நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவை நேசிக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் நடக்குது சுவாமி, ஆனாலும் எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு திறவுகோல் விசுவாசம். என்னன்னு சொன்னா இதெல்லாம் வரும், இயேசுவின் பிள்ளைகளுக்கு வரும், வராதுன்னு சொல்லல. அதே மாதிரி இயேசுவானவர் சொல்லும் போது பக்கத்துல சொல்றாரு மண் வீடு இருக்கு, அந்த மண் வீட்டுக்கும் இதே மாதிரி மழை பெய்யுது, இதே மாதிரி காற்றடிக்குது, இதே மாதிரி நீர் உயருது, ஆனால் அந்த வீடு மண் வீடு அழிந்து போனது, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட இந்த வீடு நிலைத்து நின்றது. அல்லேலூயா. அப்ப அருமையான தெய்வ மக்களே, உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது நீங்க சும்மா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்ம பதஷ்டப்படுவோம். எப்படிங்க சும்மா இருக்கிறது?
நீங்க சும்மா இருங்க, ஆவியானவர் வேலை செய்வார். அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்துல இங்க யாராவது வந்திருக்கலாம், அல்லது ஒரு தேவைகள்ல வந்திருக்கலாம், அல்லது ஒரு இடுக்கண்ல இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது, நீ சும்மா இரு. வாசிக்கலாம் யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். காரணம் என்னன்னா, நம்ம அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. சோதனை நேரத்துல ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்க கத்துக்கணும். இரண்டாவது காரியம், சோதனை நேரத்துல அவசரப்பட்டு தவறான முடிவுகளை நாம எடுத்துடக்கூடாது. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு அம்மாக்கு குழந்தை இல்ல, சாராள் 90 வயசாயிருச்சு, குழந்தை இல்ல. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அவசரப்பட்டாங்க. அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கணவன் ஆபிரகாமை நோக்கி, என்னுடைய அடிமைப்பெண் வீட்டு வேலைக்காரியா இருக்கிற இந்த ஆகாரோட நீங்க இருந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொன்னாங்க. அவசரப்பட்டு மனைவியினுடைய ஆலோசனையினால ஒரு தவறான காரியத்தை ஆபிரகாம் செய்த போது அது பிற்காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? அப்ப சோதனை காலத்துல, கஷ்டமான நேரத்துல நம்ம டிசிஷன் எங்க இருந்து எடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட இருந்து எடுக்கணும். அல்லேலூயா. நம்ம அவசரப்படக்கூடாது. பாருங்க, ஏரோது ராஜா நல்லா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா குடிச்சு தன்னுடைய பிறந்த நாள்னு சொன்னனால குடிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிசி குடியும் மதுரையே இருக்கும்போது நடனம் ஆடுற மகள்கிட்ட சொல்றாங்க, உனக்கு என்ன வேணும் கே, நீ ராஜ்யத்துல பாதிய கேட்டால் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு போய் தன்னுடைய தாயத்தை கேக்குது, அம்மா அப்பா இந்த மாதிரி சொல்றாரு, நான் என்ன கேட்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் தவறான ஒரு ஆலோசனை சொன்னா. என்ன சொன்னா, நீ யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண் போய் அப்பாட்ட சொல்லி அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை வாங்கிருச்சு. அப்ப குடிச்சிட்டு வெறிச்சிட்டு உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு வேலையை நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு தவறான முடிவு, ஒரு நீதிமான், ஒரு நல்ல மனுஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா வந்தவர், பலிகளை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவர், அவரை கொலை செய்து விட்டார், அவருடைய தலையை துண்டித்து விட்டார். ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போதும் அவசரமா ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம மனித முயற்சியில செய்யக்கூடாது. பாருங்க, தாவீது ஒரு நல்ல சிறந்த மனுஷன். ஆனா அந்த தாவீதை எப்போதும் இந்த சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறான். தாவீதை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சவுல் நிக்கும் போது சவுலை கொல்றதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை தாவீதுக்கு கிடைச்சிச்சு. சவுலோட இருந்தவங்க சொன்னாங்க, இதோ இப்ப நீ உன் சத்துரு இங்க இருக்கிறான், ஒரே குத்தா 2 கலந்து போடுன்னு சொல்லும் போது தாவீது அதை செய்யவில்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா, அவன் அதை செய்யவே இல்லை. தாவீது செய்யல. இல்ல, பரிசுத்தவான், அவன் நீதிமான், அவன் மேல நான் எப்படி கை போடுவேன், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கொலை செய்ய துடிக்கிறான். ஆனா தாவீது அதை செய்யல. கடைசி என்னாச்சு தெரியுமா? சவுலே தற்கொலை செய்து செத்து போனான். சவுலே தற்கொலை செய்து செத்து போனான். ஆனால் தாவீது ராஜ்யபாரத்தை பெற்றான். அல்லேலூயா. சோதனை நேரத்துல நீங்களே ஒரு முயற்சியை செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்க கையிலேயே அந்த தவறான காரியங்கள் வந்து நின்னாலும் நீங்க அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த தாவீத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆக இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். முதல் காரியம் சொன்னேன், சோதனை நேரத்துல அமைதியா இருங்க. 2வது காரியம் சொன்னேன், சோதனை நேரத்துல நீங்க முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். 3வது, சோதனை நேரத்துல உங்க காரியங்களை இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுத்தது. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11-13 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும்
ஐஸ்வர்ய சம்பன்னராய். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் மாறாத தேவன். உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைகள், உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆமென். அது அசையாத உறுதி உள்ள அஸ்திபாரமாய் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கொரிந்தியர்ல கூட பாக்குறோம். ஒரு மனுஷன் இருந்தான். அந்த காலத்துல எல்லாம் பனி ரொம்ப படர்ந்து இருக்கும். இன்னைக்கு சில ஊர்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஆர்டிக், அண்டார்டிக் பகுதியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆறுகள் ஓடும். அந்த ஆறுகளை அமெரிக்கால கூட, அமெரிக்க தேசங்கள்ல எல்லாம் கூட நிறைய ஆறுகள் என்ன ஆகும்னா, சில வின்டர் சீசன்ல என்ன ஆகும், உறைந்து போயிடும். பனி வந்து அப்படியே அந்த ஆற்றை நிரப்பிடும். மறுகரைக்கு போனோம்னா இந்த பனிப்பாறையின் மேலேயே நடந்து போவாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடையில ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆற்றை கடந்து போக வேண்டும். அப்ப இந்த ஆற்றை கடக்க அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். கவனிங்க, பனிப்பாறை ஃபுல்லா இருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு பயம். நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன், திடீர்னு அந்த பாறை உடைஞ்சிருச்சுன்னா நான் உள்ள போயிருவேன், தண்ணி இருக்குதே, ஆழமா போயிருவேன், நான் செத்து போயிருவேனே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பயப்படுறான். பயந்து நடந்துட்டு போறான். பாருங்க, அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில பயம் என்றதுதான் நம்மளை அழிக்குது. அப்ப இவன் பயந்து போயிட்டு இருக்கும் போது பின்னால இருந்து ஒரு குதிரை ஓடி வருது, சேரட் வண்டி மாதிரி. அந்த குதிரை பாரத்தை ஏற்றி கொண்டு டக்கடி வேக வேகமா இந்த மனுஷனுக்கு முன்னால போகுது. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு முன்னால அந்த குதிரை வண்டி பாரத்தை இழுத்து கொண்டு வேகமா ஓடும் போது இந்த மனுஷனுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் பயந்து இதுக்குள்ள போகிறதுக்கு நினைக்கிறேனே, ஆனா ஒரு குதிரை வண்டி இவ்வளவு ஸ்பீடா பாரத்தை தூக்கிக்கிட்டு போகுது. அப்படி என்றால் இது நல்ல கீழே என்ன இருக்கு, நல்ல ஐஸ் கட்டி இருக்கு, நல்ல அஸ்திபாரமா இருக்கு, நான் ஓடலாம் என்று அவன் அதுக்கப்புறம் நல்லா நடந்து போனான். தைரியமா நடந்து போனான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல்லாய், ஒரு நல்ல விலையேற பெற்ற கல்லாய், மூளைக்கல்லாய் இருக்கிறார். இவரும் கூட நமக்கு முன்னோடியாய் நடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில திட அஸ்திபாரமா இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்ம பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அந்த கீழே, அந்த ஆறுக்கு கீழே பல அடி ஃபுல்லா ஐஸ் தான். அது போலவே நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம உறுதியா நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை பயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். ஆமென். யோசித்து பாருங்க. இப்ப நம்ம முடிவு போறோம். நீங்க இப்ப எங்க நிக்கிறீங்க? நீங்க கண்மலையில நிக்கிறீங்களா, மணல்ல நிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க எதுல நிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நம்ம செய்தியை கேட்டோம். ஆண்டவரே, நான் கண்மலையில நிக்கிறேன்னா மணல்ல நிக்கிறேன்னா? நீங்க பாருங்க, நீங்க நெருக்கடி நேரத்துல, நெருக்கமான சூழ்நிலையில, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க உத்தியோகத்துல, உங்க குடும்பத்துல வருகிற சில சவாலான நேரங்கள்ல நீங்க பயப்படுறீங்களா, இல்லைன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. மூன்றாவது காரியம், நீங்க ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீங்களா, இல்லன்னா அவசரப்படுறீங்களா? 3 காரியம். முதல் காரியம், கண்மலை மேல இருக்கிறீங்களா, மணல்ல நிக்கிறீங்களா? இரண்டாவது காரியம், நீங்க நெருக்கடி நேரத்துல பயந்து போறீங்களா, இல்லன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா? மூன்றாவது காரியம், நீங்க ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீங்களா, இல்லன்னா அவசரம் பண்றீங்களா? அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருப்போம்.